Shri Gurubhyo Namaha. Namaskaram. We welcome Mr. Pradeep Chakravarti to our Yuvotsav festival. Mr. Pradeep Chakravarti's life is immersed in the history and heritage of Tamil Nadu. He has an exceptional insight into and deep love and knowledge for the politics, economics, art, architecture, food, music, and literature of Tamil Nadu. Pradeep studied at KFI Chennai and then further at JNU New Delhi and the London School of Economics, an exceptional educational background. You get a rare and insightful perspective into the life and times of Tamil Nadu. With 5 published books and over 300 articles in reputed publications like The Lonely Planet, The Hindu, Magh, and exhibitions curated at India International Centre, Delhi, Pradeep continues to share his passion for his work in leading publications and forums like TEDx. Pradeep's guided tours of the state offer detailed insight, knowledge, and background into the varied ways in which Tamil Nadu expresses herself. We thank Mr. Pradeep Chakravarti for accepting to speak today. We look forward to a spellbinding evening this evening. Thank you. ஸோ நான் ஆக்சுவலி ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் முன்னாடி இங்கே வந்து பேச வரணும்னு நினச்சப்போ வேறு டாப்பிக்கோடு வந்தேன். ஏதோ டெக்னிக்கல் இஷ்யூஸ், அதை வந்து அந்த டாப்பிக்கில் வந்து ஸ்லைட்ஸ்லாம் என்னால் ப்ளே பண்ண முடியல. ஒரு விஷயத்தில் சந்தோஷமாக இருக்கேன், ஏன்னா நம்மாழ்வார் வந்து என்னோடய மானசீக குரு, என்னோடய ஆச்சாரியன்னே சொல்லலாம். ஐ திங்க் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஒரு மங்களகரமான ஒரு விஷயத்தில் வந்து நம்மாழ்வார் wanted to come here and get all of you to listen to him more அப்படிங்கிறத நினச்சி கடைசியில் தி ஏர்லியர் டாபிக் இஸ் நாட் கோயிங் டு பி டன். we are going to learn more about நம்மாழ்வார் and ஆழ்வார் திருநகரி. ஸோ this is an important topic for me in many ways. பல விஷயத்தில் வந்து I've seen நம்மாழ்வார் play great benefit to me in life. So in a way I'm very happy and honored to do this in an occasion like this. If you can change the slide. Lovely. So நம்மாழ்வாரோட பாசுரங்களில் வந்து நம்ம சொல்கிறப்ப முதல்ல மதுரகவி ஆழ்வாரோட பாசுரங்களை சொல்லணும். கண்ணினு சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்னப்பனின் நன்னித்தன் குரு நம்பி என்ற கால் அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்கே அப்படின்னு சொல்கிறார். தேவமற்றறியேன் குருகூர் நம்பி பாடி நின்னிசை பாடி திரிவனே அப்படிங்கிறார் மதுரகவி ஆழ்வார். அப்போது ஒரு நம்மாழ்வாரை பற்றி வந்து மதுரகவி ஆழ்வார் பாடினதுனாலே வந்து மதுரகவி ஆழ்வார் வந்து ஒரு ஆழ்வார் ஆகிடுறார். அப்போது ஆல்மோஸ்ட் இன் அ வே நம்மாழ்வார் இஸ் ஈக்குவல் டு பெருமாள், இஸ் ஈக்குவல் டு ஸ்ரீமன் நாராயணா அப்படிங்கிற மாதிரி ஆறுது. ஏன் வந்து why is நம்மாழ்வார் so important and what is his service for தமிழ் இசை அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். என்னோடய டாபிக் தமிழ் இசைங்கிறதுக்கும் இந்த டாபிக் ஒரு விதத்தில் பொருந்தும். ஏன்னா நம்மாழ்வாரோட திருவாய்மொழி சாமவேதத்துக்கு வந்து ஈக்குவலண்ட்டாக சொல்கிறா. நமக்கு எல்லாம் தெரியும், நமக்கு இன்றைக்கி கர்நாடக சங்கீதம் அப்படின்னா அதனோட கோர், இன்ஃபேக்ட் இந்தியன் மியூசிக்கோட கோர் வந்து சாமவேதம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இன் அ வே நம்மாழ்வார் becomes very appropriate for this discussion as well. Please go ahead. Yeah. So this is a fabulous painting. It's a 200-year-old painting. இது வந்து it's very very unique. இந்த படத்தோட டைமென்ஷன்ஸ் பார்த்தேன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 அடிக்கு 9 அடி படம். ஸோ ஹியூஜ். அண்ட் இந்த படத்தில் பார்த்தேன்னா கீழே வந்து ஆச்சாரிய பரம்பரை இருக்குது. இது வந்து ஏதோ தஞ்சாவூர் சைடில் வந்து ஒரு மடாதிபதியோட ஆச்சாரிய பரம்பரையாக இருக்குது. யார் அப்படிங்கிறது நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. இப்போ இந்த படம் வந்து டெல்லியில் வந்து ஒரு ப்ரைவேட் கலெக்ஷனில் இருக்குது. நடுவில் சுவாமி நம்மாழ்வார் இருக்கார். நம்மாழ்வாரோட 2 சைட்லேயும் வந்து 12 ஆழ்வார்களும் இருக்கா. நம்மாழ்வாரோட ஒரு சிரஸுக்கு மேலே வந்து ஒரு புளிய மரம் இருக்குது. அந்த புளியர் மரத்தில் வந்து நம்மாழ்வார் வந்து கிட்டத்தட்ட 22 திவ்ய தேசங்களை பற்றி பாடியிருக்கார். அந்த திவ்ய தேசங்களோட பெருமாள்கள் வந்து அங்கே அந்த புளிய மரத்தில் அங்கே காமிச்சிருக்கா. அதுக்கும் மேலே கொஞ்சம் ப்ரீஃபாக தான் உங்களுக்கு தெரியும். ரைட் ஆன் த டாப் சென்டரில் வந்து வைகுண்டநாதன் இருக்கார். அந்த வைகுண்டநாதனுக்கு பக்கத்தில் 2 சைட்லேயும் வந்து நித்திய சூரிஸ் இருக்கா. அப்புறம் அது கீழே வந்து ஒரு பெரிய ஒரு பேனல் மாதிரி இருக்குது. அந்த ஒரு சின்ன பேனல் ஐ டோன்ட் நோ, என்னால் இதில் காமிக்க முடியாது, லேப்டாப் இஸ் நாட் கனெக்டட். பட் ஜஸ்ட் அபவ் தி அந்த புளிய மரம் முடிகிற இடத்துலையும் அந்த வைகுண்டநாதர் மேலே போகிற இடத்துலையும் அந்த தட் எக்ஸாக்ட்லி வேர் த மவுஸ் இஸ் ஷோயிங். அந்த ஒரு பேண்டை வச்சே நம்ம வந்து ஒரு ஒன் hour லெக்சர் கொடுக்கலாம். ஏன்னா திருவாய்மொழியில் வந்து 10ஆம் பத்தில் 9வது பாசுரத்தில் வந்து ஷூழ் விஷும் பனிமுகில் தூரிய முழக்கின ஆழ்கடல் அலைதிரை கையெடுத்தாடின அப்படின்னு
ஒரு ஆத்மா வந்து பரமபதத்துக்கு போகிறப்போ வந்து நம்ம பாடியை விட்டுட்டு பரமபதத்துக்கு போகிறப்ப அந்த ஆத்மா என்னென்னலாம் பார்க்கும் அப்படிங்கிறத வந்து அந்த 10 பாட்டில் வந்து அவர் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கார். அண்ட் அந்த 10 பாட்டை வந்து அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்ட மாதிரி அந்த படத்தில் வந்து அந்த ஆர்டிஸ்ட் அதை காமிச்சிருக்கார். ஸோ அந்த ஒரு பேனலுக்காகவே இது வந்து ஒரு ஒன் ஆஃப் அ கைண்ட் படம். அண்ட் ஆழ்வார் வந்து எவ்வளோ நமக்கு உபநிஷத்தில் வந்து இன்ஃபேக்ட் ஒரு ஃபுல் உபநிஷத்தில் வந்து யமதர்மராஜா வந்து ஒரு பையனோட பேசுகிற மாதிரி டயலாக்லாம் இருக்குது. நமக்கு டெத் பற்றி நமக்கு நிறைய இடத்துல ரெஃபரன்சஸ் இருக்கே தவிர ஒரு சோல் வந்து அதனோட கடைசி காலத்தில் கடைசி ஜேர்னியில் வந்து என்ன பார்க்கும் அப்படிங்கிறது வந்து இந்த நம்மாழ்வார் ஒருத்தர் தான் பாடியிருக்கா. ரொம்ப அருமையான பாசுரம். அண்ட் இனவே எனக்கு வந்து ஐ ஹவ் பின் வாண்டிங் இந்த லெக்சர் வந்து ஆக்சுவலி ஐ கேவ் இட் அ ஃபியூ மந்த்ஸ் பேக் சம்வேர் எல்ஸ். அண்ட் பல வருஷங்களுக்கு முன்னாடி நான் இந்த படத்தை பார்த்துருக்கேன். பட் அந்த லெக்சர் பண்ணுற டைமில் நான் அப்போ நினச்சிருந்தேன், எனக்கு இது வந்து ரொம்ப ஆசையாக இருந்தது, இந்த படத்தை வந்து நம்ம ஒரு ஃபோட்டோ போட்டு காமிச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிருந்தேன். பட் நம்ம ஆழ்வார் ஃபோட்டோ இன்டர்நெட்டில் எவ்வளோ இருக்குது, நானும் ஆழ்வார்த்தனையும் எத்தனையோ தடவை போயிருக்கேன். பட் யூ ஓன்ட் பிலீவ் இட், அன்றைக்கி கார்த்தால் வந்து இந்த கலெக்டரே வந்து எனக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சு இந்த ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்கார். அனுப்பிச்சிட்டு நான் வந்து இந்த மாதிரி என்னோடய தஞ்சாவூர் பெயிண்டிங்ஸ் எல்லாம் வந்து நான் ஒரு புக்காக போட போகிறேன். அதில் வந்து எனக்கு ஞாபகம் இருக்குது, 10 வருஷத்துக்கு முன்னாடி நீ வந்து பார்த்தப்போ இந்த படம் உனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, எனக்கு இந்த படத்தில் வந்து என்ன எழுதியிருக்காங்கிறத நீ எனக்கு கொஞ்சம் எனக்கு போட்டு அனுப்பு அப்படின்னு கார்த்தால் அவரே அனுப்பிச்சார். அந்த லெக்சர் வந்து இட்ஸ் ஆன் சாட்டர்டே ஈவினிங் at 6 o'clock. Morning at around 8 o'clock I get a mail from him and I just thought of it at that point of time. So in that way I think if Nammalvar wanted you to listen to him today, there is a purpose behind it. So I think I want to start with that quote. So why don't you move ahead? Yes, absolutely. Right. So நான் வந்து இதில் இந்த பாட்டு தான் முக்கியமான பாட்டு, மதுரகவி ஆழ்வாரோட பாட்டில். நாவினால் நவிற்று இன்பமெய்தினேன் மேவினேன் அவன் பொன்னடி மேமையே தேவமற்றறியேன் குருகூர் நம்பி பாவின் இன்னிசை பாடி திரிவனே. அப்போது எனக்கு வந்து தேவமற்றறியேன் குருகூர் நம்பி, திருக்குருகூர் நம்பி நம்மாழ்வாரை தவிர எனக்கு வேறு தெய்வமே கிடையாது, இவர் ஒருத்தர் தான் எனக்கு தெய்வம் அப்படின்னு சொன்ன மதுரகவி ஆழ்வாரோட பாசுரங்களை சொல்லி தான் நம்மாழ்வார் பாசுரங்களை எப்போவுமே முதல்ல நம்ம ஆரம்பிப்போம். அந்த கதையும் இப்போ நம்ம பார்க்கலாம். If you can move ahead. ஸோ இன்றைக்கி வந்து நம்மளோட வாட் இஸ் ஆர் ஜேர்னி டுடே, ரைட்? ஸோ ஆழ்வார்கள் யார், அவளோட பாசுரங்கள் என்னங்கிறது நம்ம முதல்ல பார்ப்போம். நம்மாழ்வாரோட வாழ்க்கை என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நம்மாழ்வாரோட வாழ்க்கையில் திவ்ய பிரபந்தத்தோட சாராம்சமும் இருக்குது. அது தவிர அவரோட 4 முக்கியமான ஒர்க்ஸ் என்னதுங்கிறதையும் பார்ப்போம். அண்ட் இன்றைக்கி ஆழ்வார் திருநகரி அரையர் சேவையில் வந்து நம்மாழ்வாரோட ஃபீச்சர் எப்படி முக்கியமாக வருது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி. ஓகே, மூவ் ahead. So let's first look at the story of the Alvars and his life. If you can move ahead. இவர் வந்து நாதமுனிகள் அப்படின்னு வந்து காட்டுமன்னார் கோயில்னு நம்ம மெட்ராஸ் பக்கத்தில் தான் இருக்குது. காட்டுமன்னார் கோயிலில் இவர் இருந்தார். காட்டுமன்னார் கோயிலில் இவர் வந்து இருக்கிறப்போ அங்கே வந்து தேசாந்திரிகள் வந்து சில பில்கிரிம்ஸ் வந்திருக்கா. பில்கிரிம்ஸ் வந்து அங்கே பாடிண்டே வந்திருக்கா. அதில் வந்து நிறைய பாட்டு பாடியிருக்கா. பட் நாதமுனிகளுக்கு வந்து ஒன் சாங் ரியலி டச்ட் ஹிஸ் ஹார்ட். ஆரா அமுதே அடியேன் உடலும் நின்பால் அன்பாயே நீராய் அலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலே சீரார் சென்னல் கவரி வீசும் செழுநீர் திருக்குடந்தை ஏறார் கோலம் திகழக் கிடந்தாய் கண்டேன் என்மானே. ஆரா அமுதே அடியேன் உடலும், ஆறாத அமுதா இருக்கிய நீ திருக்குடந்தையில் படுத்துட்டுருக்கிய ஆறா அமுதா அடியேன் உடலும் நின்பால் அன்பாயே சீரார் சென்னல் கவரி வீசும். அதாவது உன்னோட அழகுக்கு வந்து காம்படிஷனாக என்னால் இருக்க முடியல அப்படிங்கிற ஒரு வெக்கத்தினால அந்த நெல் வந்து செவந்து போயிருக்கு. அந்த மாதிரி நெல்லுக்கு நடுவில் திருக்குடந்தையில் நீ வந்து படுத்துட்டுருக்கி அப்படின்னு சொல்லி திருக்குடந்தை அந்த சாரங்கபாணி பெருமாள் கோயில் வந்து பாசுரம் ஆரம்பிக்கும். அண்ட் நாதமணி இஸ் என்ட்ரான்ஸ் பை தீஸ் வேர்சஸ். அவருக்கு வந்து அண்ட் கடைசி அப்போ அந்த வேர்சஸை கேட்க இது யாரோட பாட்டு அப்படிங்கிற அந்த வந்து ஒரு படத்தில் வந்து கிளைமேக்ஸுக்கு போகிற மாதிரி ஐ திங்க் ஹி ஃபீல்ஸ் தட். கடைசியில் வந்து அவருக்கு அது க்ளூ கிடைக்கிறது. கடைசி பாசுரம் வந்து இஃப் யூ கேன் ஜஸ்ட் மூவ் த ஸ்லைட், திருக்குடந்தை கோயில் இது. உழலையின் பின் பேச்சு முலையோடு அவளை உயிருண்டான் கழல்கள் அவையே சரணாக கொண்ட குருகூர் சடகோபன் குழலில் மலியச் சொன்ன 1010 மழலை தீர வல்லார் காமர்மானே நோக்கியர்க்கே. ஸோ உழலையின் பின் பேச்சு முலையோடு அவளை உயிருண்டான், பூத்தண்ணா கதையை சொல்கிறார். கழல்கள் அவையே சரணாக கொண்ட குருகூர் சடகோபன்,
அந்த ஆறாமுதனோட கழல்களையே வந்து தன்னோட சரண் அப்படின்னு கொண்ட அந்த குருகூர் சடகோபன் குழலின் மணியை சொன்ன ஓர் 1010 மழலை தீர வல்லர் காமர் மானே நோக்கியர்க்கே. இந்த 10 பாசுரமும் அந்த குருகூர் சடகோபன் இந்த கோவில் பற்றி எழுதியிருக்கார். இந்த 1000 பாட்டில் இது ஒரு 10 பாட்டு. இது யாருக்கு தெரியாரோ, எந்த நவசித்திகள், அதாவது அந்த காலத்தில் வந்து சித்திகளை வந்து தே யூஸ் டு ரம்பா ஊர்வசி அப்படின்னு லேடிஸாக காமிப்பா. all the things that you want in life you will get if you know these songs அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். ஸோ நாதமுனிக்கு இப்போ ஒரு க்ளூ கிடைக்கிறது. திருக்குறுகூர்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே சடகோப்பன் ஒருத்தர் இருந்திருக்கார். அந்த சடகோப்பன் இந்த பாட்டை பாடியிருக்கார். இது இந்த 6ஆமுதை தவிர இன்னும் 1000 பாட்டு இருக்குது. இந்த ஒரு பாட்டே இப்படி நன்னா இருந்ததுன்னா அப்போ அந்த மற்ற 1000 எவ்வளோ நன்னா இருக்கும் அப்படிங்கிறது அவர் ரொம்ப நினச்சார். அது வந்து இன்றைக்கி ஒரு அசோசியேட்டட் ஃபீலிங். நம்மகிட்ட கையில் இருக்கிறத நல்லது நினைக்க மாட்டோம், எது நமக்கு இல்லையோ அதுதான் இன்னும் ரொம்ப வந்து அட்ராக்டிவாக இருக்கும். நாதமுனிகளும் அதே பெயிட்டுக்கு தான் விழுந்தார். ஸோ அவர் வந்து அப்போது அவர்கிட்ட கேட்குறார், அந்த தேசாந்திரிகள்கிட்ட கேட்டு இந்த மாதிரி எனக்கு இந்த பாட்டு எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்கிறப்ப அவள் சொல்கிறா, எனக்கு இதை பற்றி எங்களுக்கு எதுவும் தெரியாது, நீங்கள் திருக்குறுகூர் போங்கோலே அப்படின்னு சொல்கிறார். ஸோ அவர் திருக்குறுகூர் வரார். யூ கேன் ஜஸ்ட் மூவ் தி ஸ்லைட். கூகுள் மேப்ஸில் அது மேலே வந்து அது காஞ்சு போயிருக்கா, அதுதான் தாமிரபரணி ஆறு. பழைய காலத்துலலாம் தண்ணி நிறைய உண்டு, இப்போல்லாம் தண்ணி கிடையாதுங்க. அந்த திருக்குறுகூருக்கு வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு இந்த குருகூர் சடகோப்பனோட 1010 தான் எனக்கு தெரியும், மீதி 1000 எங்கே இருக்குதுன்னு கேட்குறா. அதுக்குள்ளே காலப்போக்கில் வந்து அந்த பாட்டுக்கள்லாம் அழிஞ்சு போய்டுறதே யாருக்கும் தெரியல. பட் அவெல்லாம் சொல்கிறா, எங்களுக்கு வந்து இந்த திருக்குறுகூரோட அவரோட மற்ற பாட்டு 1000 பாட்டு எங்களுக்கு தெரியாது, பட் அவரை பற்றி ஒரு 10 பாட்டு இருக்குது. இந்த கண்ணினூர் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமான்னு அவரோட சிஷ்யன் மதுரகவி எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு, அதை வேணால் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம் அப்படிங்கிறா. ஸோ சரி, வந்த வரைக்கும் லாபம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 10 பாட்டை கற்றுன்ட்டோம். அண்ட் தே ஆல்சோ சே இந்த குருகூர் சடகோப்பன் வந்து இந்த ஆதிநாதர் கோயில் பக்கத்தில் வந்து ஒரு புளிய மரம் இருக்குது, அந்த புளிய மரத்துக்கும் அவருக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் உண்டு. ஸோ நீங்கள் அங்கே உட்காந்து சொல்லுங்களே அப்படின்னு சொல்கிறா. ஸோ நாதமுனிகள் என்ன பண்ணுறார், அந்த மரத்துக்கு பக்கத்தில் உட்காந்து சிலர் வந்து 14,000 தடவை அப்படின்னு சொல்கிறா, சிலர் 16,000 தடவை அப்படிங்கிறா. அது எந்த நம்பர் தெரியல, பட் அத்தனை தடவை வந்து அந்த பாசுரத்தை சொல்கிறார், கண்ணினூர் சிறுத்தாம்பு பாசுரத்தை சொல்கிறார். அந்த பாசுரத்தை சொல்கிறப்போ அந்த ஃபைனல் 14,000th டைம் ஆர் 16,000 டைம் அவருக்கு வந்து நாட் ஓன்லி இஸ் ஆல் த நம்மாழ்வார் பாசுரம்ஸ், அந்த 1000 பாட்டும் அவருக்கு வரதை தவிர நம்மாழ்வாரோட மற்ற ஒரு 3 ஒர்க்ஸு ப்ளஸ் ஆழ்வார்களோட எல்லா பாசுரங்களும் அவர் கண்ணுக்கு முன்னாடி வந்துடுது. ஆஃப்கோர்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு சயின்டிஃபிக் வேர்ல்டு இதெல்லாம் நிஜமாகவே நடக்குமா, அது எப்படி என்ன அப்படிங்கிறத நம்ம கேட்கலாம், நானும் நிறைய தடவை கேட்டிருக்கேன். பட் நம்ம குரு பரம்பரை பிரபாவம் அப்படின்னு அந்த பாசுரங்கள்லாம் கண்டுபிடிச்சி பல வருஷங்களுக்கு அப்புறம் எழுதின இந்த கதை தான் நம்மகிட்ட இருக்குது. விச் இஸ் குவைட் இன் a way it's sad, in a way it's instructive, பிகாஸ் ஆழ்வாரோட பாசுரங்கள் எல்லாத்துலேயும் பார்த்தோன்னா எதுலேயுமே ரொம்ப கொஞ்சம் வந்து அவளோட சுய சரித்திரம் ஹார்ட்லி இருக்கும். நீங்கள் ஆண்டாள் எடுத்துக்கோங்க, பெரிய ஆழ்வார், யார் எடுத்துட்டாலும் 12 ஆழ்வார்கள்லையும் அவளோட சுய சரித்திரம் ரொம்ப கம்மியாக இருக்கும். இன்ஃபேக்ட் ஜீரோன்னே சொல்லலாம். இது ஏன் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, I think they were very clear. They said it's not us who are important, the message that we give is important. Take the message that is important. Don't get into this whole, build a temple for me and worship me. That's what we're doing today, but I don't think they wanted it. They were so soaked in bhakti that they said the message is important, the word is important, who we are is not important, what we say is important, the way we've lived our life is important. Learn from that for us to achieve moksha அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த ஆதிநாதர் கோயில் இருக்குது, நீங்கள் இதை போய் பார்க்கலாம். If you can go to the next stand, yeah. அங்கே அந்த கோயில் இந்த புளிய மரம் இன்னும் இருக்குது. அந்த புளிய மரத்து இஸ் குவைட் யூனிக். ஏன்னா அந்த இலைகள் வந்து ராத்திரி மூடாது, திறந்தே இருக்கும். 4 பிரான்ச்சஸ் உண்டு அந்த புளிய மரத்துக்கு. இப்போ நாதமுனிகளுக்கு இந்த 3000 சொக்ஷம் பாட்டு கிடைக்கிறது. இந்த 3000 சொக்ஷம் பாட்டு அவர் என்ன பண்ணுறார், இயற்பா இசைப்பா அப்படின்னு 2ஆக பிரிக்கிறார். இயற்பாங்கிறது இட் இஸ் மென்ட் டு பி சங், இசைப்பா இஸ் மென்ட் டு பி சங் அண்ட் இயற்பா இஸ் நாட் மென்ட் டு பி சங் அப்படின்னு சொல்கிறார். அதை தவிர வந்து கீழேகத்து ஆழ்வான் மேலேகத்து ஆழ்வான் அவரோட 2 நெவ்யூஸுக்கு வந்து இது அரையர் சேவையாக சொல்லிக் கொடுக்குறார். இந்த அரையர் சேவை என்னங்கிறத நம்ம அடுத்தது பார்ப்போம். பட் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு தேர்ஃபோர் சே த தமிழ் இசையில் வைஷ்ணவ இசை அப்படின்னு பார்த்தோன்னா திவ்ய பிரபந்தம் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட், த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அண்ட் Tamil Vaishnava Isai வந்து could not have happened without Nammalvar. I think maybe that's why he kicked the other topic out and he decided to come here and talk with all these technological glitches, but that's the story. So Nammalvar is very important for those who study Tamil Vaishnavite songs,
because it is said that it is because of his songs that we got all the 4,000 verses, and his Thiruvaimozhi especially is considered to be among the most musically important of all the 4,000 verses. ஸோ அந்த ஸ்டோரியில் வந்து அது அந்த டைமில் நமக்கு வந்து ஒரு ஸ்டோரியும் கிடைக்கிறது. மூவ் ஆன். ஸோ நம்மாழ்வார் வந்து he was born to உதயநங்கை அண்ட் காரி அப்படின்னு அங்கே அந்த ஏரியாவில் வந்து ஒரு லோக்கல் சீஃப்டன் இருந்திருக்கா. அண்ட் தே மஸ்ட் ஹவ் லிவ்ட் சம்டைம் அரவுண்ட் 9th century. ஏன்னா நம்மாழ்வாரோட ஆதிநாதர் பாசுரம் அந்த ஆழ்வார் திருநகரி பாசுரத்தை he mentioned Jains and Buddhists, and they must have lived in that around that time in that area. So அந்த டைமில் வந்து காரிக்கும் உதயநங்கைக்கும் ரொம்ப வருஷம் குழந்தை இல்லை. திருக்குறுங்குடின்னு தாமிரபரணிக்கு இன்னும் கொஞ்சம் மேல் பார்ட்டில் இருக்குது. திருக்குறுங்குடிக்கு போய் அவள் வந்து இந்த மாதிரி அங்கே வடிவழகையை நம்பின்னு அந்த கோயிலில் வந்து ஒரு குழந்தை கேட்குறா. அண்ட் ஒரு அசிரியரை வந்து சொல்கிறது, இந்த மாதிரி நீ கவலைப்படாதே, நானே உனக்கு வந்து குழந்தையாக பிறக்கிறேன் அப்படின்னு அந்த திருக்குறுங்குடி பெருமாள் சொல்கிறார். இவாளும் ரொம்ப சந்தோஷமாக திருப்பி வந்துடுவா. அண்ட் ஷுவர் இனஃப் உடனே உதயநங்கை ஆல்சோ பிகம்ஸ் ப்ரெக்னென்ட். அண்ட் தே டிலைட்டட் ஆஃப்டர் many years of praying and hoping they have a child. But that delight soon turns to disappointment and sadness, because the child does not open its mouth and talk, and it does not crawl, it does not move. எவ்வளையோ வைத்தியம்லாம் பண்ணி பார்க்குறா, எதுவும் நடக்க மாட்டேங்கிறது. ஸோ அக்கறையில் வந்து ஆழ்வார்த்தின் குருகூர் இருக்குது. குருகூர் ஆதிநாதர் கோயிலுக்கு கூட்டின்னு வரப்போ அந்த குழந்தை வந்து தானாக தவிழ்ந்து இந்த மரத்துக்கடியில் வந்து உட்காண்டுருது. அந்த புளிய மரத்துக்கடியில் வந்து உட்காந்து தியானம் பண்ணுறது. இவாளும் எவ்வளோ வந்து அந்த குழந்தைய திருப்பி எடுத்துன்னு போக பார்க்குறா, ஒன்றும் நடக்க மாட்டேங்கிறது. சரி, இவாளும் தே கோ பேக் ஆன் தேர் வே. அதுக்கப்புறம் அந்த கதையில் அவளுக்கு என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியல. இந்த குழந்தை வந்து அங்கே 14 வருஷம் 10 வருஷம் 14 வருஷம் அங்கேயே குவாய்ட்டாக உட்காந்து மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கான். இந்த டைமில் குருகூருக்கு பக்கத்தில் திருக்கோளூர்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் இருக்கிற ஒரு போயட், மதுர கவி அப்படின்னு ஒரு போயட் வந்து அவர் வடதிசை போயின்னு இருக்கார். வடதிசை போகிற வழியில் ஒரு ஸ்டாரை பார்க்குறாரு. இது மாதிரி ஒரு நல்ல ஒரு பிரைட் லைட்டாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பிரைட் லைட் வந்து திருப்பியும் இவரை கூட்டின்னு போய் இந்த திருக்குறுகூருக்கே கொண்டு வந்து விட்டுறது. திருக்கூர் கொண்டு வந்து பார்த்தா இவர் அங்கே வந்து ஒரு சின்ன குழந்தை வந்து ஒரு புளிய மரத்துக்கு அடியில் உட்காந்து மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கான். மதுர கவி சேஸ் ஓகே, தே மஸ்ட் பி சம்திங் இன் திஸ் வந்து நோ ஸ்மோக் விதவுட் ஃபயர் அப்படிங்கிற மாதிரி வந்து வாட் இஸ் த சீன் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து லெட் மீ வேக் திஸ் பாய் அப்புன்னு சொல்லிட்டு ஒரு கல் எடுத்து தாமிரபரணி ஆர்த்தங்களுக்குள்ளே ப்ளாப் அப்படின்னு போடுறார். அந்த சத்தத்தில் இந்த குழந்தை வந்து கண்ணை திறக்கிறான். கண்ணை திறந்த உடனே இப்போ மதுர கவி ஹாஸ் டு டெஸ்ட் why is this person important that the star has brought me here. அப்போ he asks a very important question. இன்ஃபேக்ட் இந்த லெக்சரில் வேறு எது ஞாபகம் இல்லாட்டாலும் இது ஞாபகம் வச்சுட்டெல்லாம் போகிறோம். செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்னு எங்கே கிடக்கும். செத்ததின் வயிற்றில் within the body of a dead thing, if a living thing is born, what will that living thing eat? Where will it live? செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்னு எங்கே கிடக்கும் அப்படின்னு அவர் கேள்வியை கேட்குறார். For the first time the boy opens his mouth and he says attai thinnu ange kidakkum. It will eat that and it will live there. Madura Kavi Alvar is blown away because he has received the answer to what is a question that has grappled Indian philosophy since the Rigvedic times, which is basically what Nammalvar therefore says is, if we continue to swim in the samsara sagara sea, we will continue to be there. The first step we need to take towards aspiring for moksha and breaking this endless cycle of births and deaths is to start thinking and behaving at a higher plane. ஸோ எப்போ நம்மளால் வந்து அப்போ அதனால் வந்து இன்றைக்கி நம்ம மசாலோட சாப்பிடக்கூடாது வந்து பாட்டு கேட்கக்கூடாதுன்னு இல்லை, எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம திருப்பி அதையே பண்ணிட்டு இருக்கோம். எப்போ நம்மளால் வந்து அந்த ஹையர் ஆர்டர் ஆஃப் திங்ஸை நம்மளால் நினைக்க முடியல, பாடிலி ஃபங்க்ஷன்ஸ் பாடிலி ப்ளஷர்ஸ்க்கு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம டிவோட் பண்ணிக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ we will continue to be there. தப்புன்னு இல்லை, we will continue to be there. When we start thinking about a greater sense of meaning, a greater sense of purpose, then there is a greater chance that we can also attain moksha and break this endless cycle of births and deaths. So that's fundamentally what Nammalvar says. So Nammalvaroda படங்கள் எல்லாத்துலேயுமே வந்து மேலே வந்து அந்த 2 பறவை இருக்கும். ஒரு பறவை, if you notice carefully, இந்த ரிக்வேதத்தில் ஒரு ஹிம்ல வரும், ஒரு பறவை வந்து அந்த களையில் உட்காந்து ஒரு ஃப்ரூட்டை சாப்பிட்டுன்னு இருக்கும்.
இன்னொரு பறவை கொஞ்சம் ஹையர் லெவல்லேருந்து அந்த கலையில் அந்த ஃப்ரூட்டை சாப்பிட்றத பார்க்கும். அதாவது இதுக்கு என்ன வந்து உள்ளார்த்தம்னா, இது ரிக்வேதிக் ஹிம், இதில் உள்ளார்த்தம் என்னென்னா, எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து அதாவது ஆல் ஆர் நீட்ஸ், ஆல் ஆர் வெதர் I want to be the biggest speaker in the world, or I want to have the maximum amount of bank balance, I want to have all the friends in the world. All of these needs are important, but the fundamental need that we all have is the need for food, right? So in the பழம் சாப்பிட்றது is a very important metaphor. இந்த நீடுக்காக தான், இந்த நீட் சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் மற்ற நீட்ஸ் ஆகும். இந்த நீடுக்காக தான் மற்ற நீட்ஸும் இருக்குது. எனவே என்ன தான் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், இது வந்து ஒரு ஐடென்டிட்டி இருக்குது, ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்குன்னா திருப்பி அந்த 3 வேளை சாப்பாடுக்கு தான் நம்ம வந்து நிறைய ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் டைம். அப்போ அந்த பேசிக் ஃபிசிக்கல் நீட் ஃபார் ஈட்டிங், ஃபார் லுக்கிங் ஆஃப்டர் அவர் ஃபிசிக்கல் நீட்ஸ் ஆஃப் அவர் பாடி, it is important, but it cannot be everything in life. We need, if we want to have a higher sense of meaning and maybe a higher sense of purpose, and in Hindu philosophy, meaning and purpose are different, we need to start aspiring for it. So in all Nammalvar paintings, you will have these birds in the back. So if you don't find it in the back, then it's an artist who didn't know what he was painting. So if you can move on. So Madhurakavi Alvar is amazed. He says, I have now understood why the star brought me back. And why should I go to Kasi or Varanasi or wherever? This is the feet. You are my guru. He is older. Nammalvar is younger. He sits under that, under Nammalvar's feet, and Nammalvar composes the Thiruvasiriyam, the Thiruvaimozhi, the Thiruviruttam, and the Periya Thiruvandadi. In the நாளையும் வந்து மதுரகவி ஆழ்வார் நோட் பண்ணிக்கிறார், அதை எழுதிக்கிறார். அப்புறம் at one point of time Nammalvar says, நான் உலகத்தில் இருந்தது போதும், I need to shed my mortal coils. Madhurakavi Alvar is heartbroken. He says, how can I live without you? Nammalvar says, no, don't worry, just wait. Go to the Tamraparni river, take some water and boil it. Madhurakavi immediately does that. And first it is said that an idol of Ramanuja appears. And this is, I think, the 1,000th year of his birth. So it's appropriate in a way that we're talking about him. First an image of Ramanuja appears, and then an image of Nammalvar appears. And even today it is said in the Alvarthanagari temple, it is that image of Nammalvar that is still worshipped here. So if you can move ahead. Nammalvar gives that image to Madhurakavi Alvar, and that is the image that is worshipped over here. If you can move next. So among the 12 Alvars, Nammalvar is extremely important. He is right there on the top. It is the 12 Alvars Pasurams that compose the Tamil Vedam, which is, or the Tamil Samavedam, which is the Divya Prabandham. And the Divya Prabandham would not have come to us if not for Nammalvar and for Nadamunigal. And which is why in the Acharya Parampara, after Ranganatha Perumal, after Vishwaksena, Nammalvar comes rather than any of the other Alvars. So Nammalvar therefore is a very, very important Alvar. And when we're talking about Tamil music, when we're talking about Tamil music connected with Vishnu, Divya Prabandham is extremely important. And when we talk about Divya Prabandham, we cannot talk about the Divya Prabandham without talking about Nammalvar. If you can move ahead. So all the Alvars put together sung of 106 Divya Desams on earth and 2 in the heavens. So idan the 108 Divya Desamங்கிறது இதுதான். It is the hope of every devout Tamil Vaishnavite to visit all the 106 Divya Desams at least once in their lifetime. For those of you who want to start, you can go to Thiruvallikeni, which is very close by. That's also Divya Desam. For those of you who want to do the really exotic things, after you pass away, you can go to Thiruvengadam or to Thiruparkadal. But if you want to go really up north, Nepal or Divya Desam, Salagramam or Divya Desam irukku. So that's how it spans. Nayanmars, I think, were more interpret travelers. They went all the way to Sri Lanka. Alvar stuck to Nepal and north actually nariya kedaiyadhu. Interestingly, Nammalvaroda Divya Desams, the ones that he sung about, are mostly around the Alvarthanagari and a few around Kerala. So that's the band that he focused on. And all the Divya Prabandham is available as a book. It's available online. Very, very vital part of Tamil rituals in temples and in homes. And interestingly, in the Divya Desams, in the Divya Prabandham, all the verses are on Tamil. All of them are composed by Alvars and all of them are on Vishnu except for
for the last 108 verses. The last 108 verses are on Ramanuja by Tiruvaranga Thamudanar. Tiruvaranga Thamudanar is not an Alvar, Ramanuja is not Perumal, but that adds to the even count of 4,000 verses. And on the 4,000 verses, Nammalvars is extremely important, Madhurakavi Alvar is extremely important. And like I said before, the only Alvar who didn't sing about Perumal but still became an Alvar was Madhurakavi, because he sang about Nammalvar. And in addition to Ramanuja, the only non-Perumal who finds a place in the Divya Prabandham in the core text is Nammalvar. You can move ahead. So let's look at his 4 verses in brief. I want to start with the Thiruvasiriyam. So if I've done a good job in this talk and you want to go back and say, பையன் அண்ணா பேசினா ஏதாவது ஒரு பாசுரமாவது நம்ம நம்மாழ்வாரோட கற்றுக்கலாம் அப்படின்னு நினச்சேன்னா Thiruvasiriyam is a good place to start. 7 verses, short verses. If you can move ahead. Thiruvasiriyam வந்து ஆசிரியப்பா அப்படின்னு ஒரு மீட்டரில் இருக்குது. 7 verses of unequal length. They are different ways of praising Perumal and describing Perumal. No Divya Desams are mentioned. It's a straightforward praise of Perumal. I'll recite one verse for you. And இது வந்து நான் எப்படி பண்ண போகிறேன்னா, யூஸ்வலி கோவில் எப்படி பண்ணுவாங்கிறத வச்சு நான் உங்களுக்கு ரெசைட் பண்ணி காமிக்கிறேன். உலகு படைத்த உண்டையந்தை அரைகழல் சுடற்பூந்தாமரை சூடுதற்கு அவாவார் உருகியுக்க ஊரிய காதல் அன்பில் இன்பீன் தேரல் அமுத வெள்ளத்தானும் சிறப்பு விட்டு ஒரு பொருட்கோர் அசைவோர் அசைக திருவொடு மறிவே இயற்கை மாய பெருவீர்தனில் உலகம் மூன்றினொடு நல்வீடு பெறினம் கெல்வதோ எண்ணுமோ தெல்லியோர் குறிப்பே. So that's the Thiruvasiriyam. If you can move ahead. Okay, you can move ahead. That's the translation. Yes. Thiruvasiriyam is, the Periya Thiruvandadi is a very, very deep philosophic work. 87 verses of equal length. All of them are 4 lines. Andadi அப்படினு ஒரு மீட்டர். அந்தாதியில் வந்து the last word of the last line will be the first word of the second stanza. So வந்து உள்ளது அப்படின்னு முடிஞ்சதுன்னா அந்த ஸ்டான்ஸா முடிஞ்சதுன்னா the next stanza's first word will be உள்ளது. So the first letter and the first word and the last word will be the same. It will become a male actually. இது வந்து out and out they are messages of Nammalvar to his own heart. And many of them are, and some of them are very beautiful because they ask rhetorical questions. He says, hey Trivikrama, who's bigger in life? Are you bigger or am I bigger? Okay, you must have, நீ வந்து 3 உலகத்தையும் நீ அளந்த கரெக்டு தான், ஆனால் என்னோட சின்ன மனசுக்குள்ளே நான் உன்னை கொண்டு வந்துட்டேன். அப்போ நீ இவ்வளோ பெரியவனை நான் உள்ளே கொண்டு வந்தால் நான் தானே பெரியவன், யார் அறிவார் சொல் அப்படின்னு கேட்பார். ஸோ இந்த மாதிரி வந்து there'll be a lot of fairly direct questions to Perumal to say, who is really greater, you or me அப்படிங்கிற மாதிரி வரும். Let me give you one from this. If you can move on. Yeah. புவியுமிரு விஷும்பும் நின்னகத்து நீயன் செவியின் வழி புகுந்து என்னுள்ளாய் அவியின்றியான் பெரியன் நீ பெரியை யார் அறிவார் ஊன் புகுந்து நேமியாய் உள்ளு. So these are the kind of verses that you will get in the Periya Thiruvandadi. One of the last and the first verse is also a beautiful one. முயற்சி சுமந்தெழுந்து முந்துற்ற நெஞ்சே இயற்றுவாய் எம்மொடு நீ கூடி நயப்புடைய நாவின் தொடவி உள்பொதிவோம் நற்பூவை பூவீன்ற வண்ணன் புகழ்னு முடிஞ்சது இல்லையா, அடுத்து வந்து புகழ்வோம் பழிப்போம் புகழோம் பழியோம் அப்படின்னு வரும். ஸோ தட்ஸ் வேர் தி அந்தாதி ஒர்க்ஸ். இதில் வந்து வாட் ஹி சேஸ் இஸ், ஏ மனசே என்னோட வா, நீ எப்போ பார்த்தாலும் வந்து நீ வந்து டோன்ட் கீப் டிலி டாலிங் இன் டிஃப்ரெண்ட் பிளேசஸ். Perumal has everything. What more does he need? He has all the flowers that he needs. But let us create through verses a garland of words and praise Vishnu for that. அப்படிங்கிற மாதிரி இந்த பாசுரம் வரும். So Periya Thiruvandadi has a lot more philosophy. Thiruvasiriyam is very descriptive. So if you want to know how does Perumal look in Nammalvar's eyes, Thiruvasiriyam is the best place to go to. Periya Thiruvandadi is a lot more philosophic. It looks at a deeper level of one of Nammalvar's fundamental principles, which is God is outside in the nature, God is also within me.
You can describe God, you can't describe God. So, in a way, Nammalvar was born before Dvaita, Advaita, and Vishishtadvaita became different. And you will see all the three working with Nammalvar in many of his verses. So, the same verse can be interpreted for Dvaita, Advaita, or Vishishtadvaita in very different ways. And in that way, if you want to understand the essence of the 18 principal Upanishads on which our Hindu philosophy is based, the Periya Tiruvandadi and Nammalvar's works will probably be the best place to start. If you can move ahead. Right. Tiruvaimozhi is, of course, his most famous work. Again, Andadi style. So there are 10 chapters. Each chapter has 10 verses, 10 songs, and each song has 10 verses plus one, which is the Palastuti. They're considered to be the most important in the Prabandham. Nityanusandhanam or Perumal temple. Apart from Tirupave, Tirupallandu and Tirupalli, usually there will be some verses from the Tiruvaimozhi as well. Content is very, very varied. You have love poems where the mother is berating Perumal. You have friends who are berating the mother. Tholevelli Mangalam Pasurathla vande for example, they say, நீ வந்து எப்படி வந்து நீ உன் பொண்ணை வந்து இந்த மாதிரி தொலைவெளி மங்கத்தில் விட்டு போயிட்ட, அவள் வந்து அங்கே அரவிந்த லோச்சனா அழுதுன்றிருக்கா, அவனுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லை, நீ திருப்பி அவனை கூட்டுன்னு வா, அவன் வந்து அந்த அரவிந்த லோச்சனை அவளுக்கு என்ன பண்ண போகிறான் அப்படின்னு அந்த மாதிரிலாம் கேள்வி வரும். ஆர் இன்னொன்றில் வந்து எங்கனேயோ அன்னைமீர்கள் என்னே முனிவது நீர்னு திருக்குறுங்குடி பாசுரத்தில் வந்து தலைவி சொல்லுவாள், நீ வந்து வை யூ ஃபைண்டிங் ஃபால்ட் வித் மீ, எங்கனேயோ அன்னைமீர்கள் என்னே முனிவது நீர் நங்கள் ஹோல திருக்குறுங்குடி நம்பியே நான் கண்டபின் சங்கினூலும் மின்னு பூணும் 4 தோளும் வன்றெங்கும் நின்றிடவே. அவனை பார்த்தேன், அவன் அவ்வளோ அழகாக இருந்தான், அவன் தான் வந்து என் மனசுக்குள்ளே வந்துட்டான், அதனால் அவன் தான் ஹீஸ் அட் ஃபால்ட், ஐ எம் நாட் அட் ஃபால்ட், நீ அவனோட போய் சண்டை போடு அப்படின்னு ஒரு அந்த மாதிரி பாசுரம் வரும். அதே சமயத்தில் வந்து யூ ஹவ் வெரி வெரி டீப். அந்த முதல் பாசுரம் வந்து உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன் அப்படிங்கிற பாசுரத்தில் வந்து he says you cannot describe God. How can you describe? அதில் வந்து if you say he is everything, you are right. If you say he is nothing, that's also right. You don't have the vocabulary or even the imagination to describe Perumal அப்படிங்கிற ஒரு வேர்ஸ்லாம் வரும். Very, very beautiful ones. I said இதில் வந்து the commentaries are important because all Vaishnavite acharyas are not considered great acharyas if they have not commented on the Tiruvaimozhi. 6000 படி திருவாய்மொழின்னா அப்போ அந்த திருவாய்மொழியில் இருக்கிற அந்த 1252 பாசுரம் வரும். அத்தனை பாட்டுகளுக்கு வந்து 1000 வார்த்தைகள் எழுதியிருக்கா. சில பேர் 9000, சில பேர் 24000, இந்த மாதிரி நிறைய பல இது இருக்குது. இதில் one very important one is, if you can move the slide, is actually in the Tanjavur Saraswati Mal library. If you look at this carefully, the Tiruvaimozhi commentary is in old Tamil on the top. This must be at least a manuscript, a palm leaf manuscript, which is around 300 years old. கீழே வந்து you can just about see பெருமாள் பள்ளி கொண்டிருக்கார், நடுவில் நம்மாழ்வார் இருக்கார், இந்த சைடில் வந்து ஒரு தவிழ்ந்த கிருஷ்ணன் இருக்கார். இது யார், இந்த கமெண்ட்ரி யார் எழுதினான்னா, கும்பகோணத்தில் சாரங்கபாணி கோயிலில் ஒரு தேவதாசி கோனேரி தாசாயின்னு ஒரு தேவதாசி இருந்தால், that Devadasi wrote a commentary on the Tiruvaimozhi. She must have been a phenomenal scholar. So, and it's appropriate to say this here because in Mylapore also there were great Devadasis who were phenomenal scholars and deeply devoted to Kapalishwara temple, and Kumbakonam Sarangapani temple also had a Devadasi like that. கோனேரி தாசாயி அந்த 5ஆம் பத்தில் 6ஆமதே அடியனுடலும் அந்த பாசுரம் வருது. அந்த பாசுரத்தில் அவளோட கோவில் பாசுரங்கிறதுனால she has got somebody to actually draw the deity on a palm leaf. Now why is this unique? You will find many palm leaves which have writing on them. It is virtually impossible to draw on a palm leaf because the palm leaf has parallel veins. And when you push the stylus to draw, and you have to draw to make the line and get the ink to fill in, the leaf will tear. So the artist who would have done this must have been a phenomenally patient, expert artist to have been able to create this drawing without tearing the leaf. Fortunately, it's fairly well maintained. You can go and see it in the Tanjavur Saraswati Mal library. So that's Koneri Dasai Ifo. If you can go to the next slide. Yeah. Okay. So the கோயிலில் வந்து வாசிக்கிறமாக நான் சொல்கிறேன். உளனெனில் உளனவன் உருவமே உருவுகள், உளனவனெனில் அவன் அருவமெவ் அருவுகள், உளனென இளனென இவை குணமுடமையில் உளனிருதகமையோடு ஒழிவிலன் பரந்தே
ஸோ அந்தாதியாக இருக்கிறதுனால பரந்ததன் பறவையுள் நீர்தோறும் பரந்துளன் பரந்தண்டமிதன நிலவிசும் பொழிவர அப்படின்னு அடுத்தது வந்து பரந்த அப்படிங்கிறதோட ஆரும். ஸோ யூ கேன் சி இதில் தான் he says how can you even describe Perumal? He is beyond description. If you say he is there, he is there. If you say he is not there, he is not there. Basically stop wasting your time அப்படிம்பார் நாமாழ்வாரத்தில். You can move ahead. Do we have another version? Oh, we'll skip that. So I just wanted to show that there's a very similar Devaram from Samandar, I think this is, which has the same context, which has the same essence. If you can move ahead. And then another nice one that I wanted to read. உரைக்கின்ற முக்கட்பிரான் யானே என்னும் உரைக்கின்ற திசைமுகன் யானே என்னும் உரைக்கின்ற அமரரும் யானே என்னும் உரைக்கின்ற அமரர்கோன் யானே என்னும் உரைக்கின்ற முனிவரும் யானே என்னும் உரைக்கின்ற முகில் வண்ண நேரக்கலோ உரைக்கின்ற உலகத்தீர்க்கென் சொல்லுகேன் உரைக்கின்ற என் கோமள ஒன் கொடிக்கே. ஸோ இதில் she says where is that? One second. உரைக்கின்ற முக்கட்பிரான் யானே என்றும் உரைக்கின்ற திசைமுகன் நானே என்றும். So I am Shiva. So my daughter is prattling and her bangles are slipping away. She's obviously in love with somebody, and she's also slurring in her speech. But slur பண்ணாலும் வந்து சில சமயம் கிளியராக தான் இருக்குது. But I think she's really possessed by some demon. புரியாதெல்லாம் பேசுகிறா. நான் தான் பிரம்மாங்கிறா, நான் தான் சிவன்கிறா, நான் தான் அமரர்கள் அதாவது தேவர்கள்லாம் நான் தான் அப்படிங்கிறா, நான் தான் அவளோட காடுங்கிறா, நான் தான் அந்த தேவர்களை அழிப்பேன்னு நான் தான் சொல்கிறா. என்ன தான் இவள் பண்ணுறா தெரியல. இந்த வந்து முகில்வண்ணன் கிருஷ்ணர் தான் வந்து இவளுக்குள்ளே வந்து பொசஸ் ஆயிருக்கானா அப்படின்னு அந்த தாய் வந்து அந்த ஒரு கேள்வியில் கேட்பா. ஸோ இது வந்து it's in fact a tragedy that everybody, all these musicians and dancers are stuck with Andal when it comes to Prabandham. Nobody looks at Namalvar. So in a literal way, this is about a mother complaining that her daughter is possessed. But if you read it in a slightly different way, this is the fundamental principles of the Vishishtadvaitam. It's the exact opposite interpretation of Shankara's Nirvana Shatakam. So adula vandu neeti vandu he says this is not me, this is not me, this is not me, which is one way of looking at it. The other way of looking at it is everything is me. Yes, the universe is also part of me. If I see filth on the road, that's also because I'm not doing anything. It's not somebody else's job, it's my job. So this is that concept that is very, very fundamental to Namarvar. But இதே மாதிரி வந்து வேற இடத்துல he'll say this is not me, this is not me, அதுவும் வரும். So Namarvar is, I think, a realized soul for whom all these sectarian differences didn't really matter for him. So that is his. And the last is the Thiruvarutham. Yeah. Thiruvarutham is 100 verses. All of them are love poems. Every one of them is a love poem. In a way, it's sad because what's happened today to the Thiruvarutham is most Iyengars, or most people who worship Vishnu or Sri Vaishnavas, whatever you call them, they pick on the Thiruvarutham as something that is more appropriate for the Antyesi Samskara, which means before the body leaves for the cremation ground. In many very orthodox families, they say the entire 100 verses, which is not a bad thing, which is a good thing. But what is also missed out is everybody looks at it as a very, very deeply philosophic point of view of just the Jivatma urging itself to join the Paramatma, but they miss out on the metaphors in the love poetry. And that's a great tragedy. And what makes it even more difficult is Thiruvarutham is not easy to learn. Thiruvirutha Thoradi Kattirir Thirunattahathenu வந்து ஒரு purpose-ஓட சொல்லியிருக்கா. If you can learn one line of the Thiruvarutham, your ascent to Vaikuntham is assured அப்படின்னு சொல்லியிருக்கா. And I think they said it because it's really, really difficult to learn. Let me give you one verse of that. நான் நிலம் வாய் கொண்டு நல்நீர் அறமென்று கோது கொண்ட வேநிலம் செல்வன் சுவை துமிழ் பாலை கடந்த பொன்னே கால்நிலம் தேய்ந்து மின்னோர் தொழும் கண்ணன் வெக்காவது அம்பூந்தேனிலஞ்சோலை அப்பாலது எப்பாலைக்கும் சேமத்ததே. நானிலம் வாய் கொண்டு நல் நீர் அறமென்று கோது கொண்ட வேநிலம் செல்வன் சுவை துமிழ் பாலை. இந்த சூரியன் என்ன பண்ணுறான்,
உலகத்தில் இருக்கிற வந்து அப்படியே அந்த அந்த வாட்டரை வந்து அப்படியே சக் பண்ணுறான். எப்படி சக் பண்ணுறான், நம்ம வந்து இந்த கரும்பு வந்து சப்புவோம் இல்லையா, சப்பிட்டு வந்து அந்த கரும்பு சாறு எடுத்துகிட்டு நம்ம அது மீதி கரும்பு என்ன பண்ணுவோம், நம்ம துப்புவோம். ஸோ அந்த மாதிரி வந்து மாய்ஸ்சரை ஃபுல்லாக சக் பண்ணி இந்த பாலை நிலத்தை வந்து வெளியில் துப்பிட்டான். தலைவி நீ கவலைப்படாதே, எனக்கு தெரியுது உன் கால்லாம் வலிக்கிறது, உனக்கு வந்து சூடாக இருக்குது, திருவெகா அங்கே வந்துருத்து, திருவெகாங்கிறது காஞ்சிபுரம், அங்கே வந்துருத்து, இன்னும் கொஞ்சம் என்னோட நடா, அங்கே வந்து நம்ம திருவெகாவுக்கு போகலாம் அப்படிங்கிறது இந்த பாசுரம். இதில் வந்து இன்னும் சில வந்து இன்னும் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அதில் வந்து தோழி சொல்லுவா தலைவனை பார்த்து, என்னையா நீ வந்து உன் யானையை காணோம், குதிரையை காணோங்கிற, நீ தலைவி உள்ளே இருக்கா, அவளுக்கும் தெரியும் ஒன்று வேணும்னு, உனக்கும் அவள் அங்கே உள்ளே இருக்கான்னு தெரியும், எதுக்கு இந்த யானையை காணும் குதிரையை காணும் நீ போய் சொல்கிற, நீ பாட்டில் உள்ளே போய் பாரு, திருவேங்கடத்தை தாண்டி நீ எதுக்கு அவள்கிட்ட போய் இப்படி நிற்கிற அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஹியூமரஸ் பாசுரம்ஸும் வரும். ஸோ திருவருத்தம் வந்து it has very deep philosophy about the fundamental need that all of us have as human beings to live in society, to be with other people, to build connections and relationships with other people. I think basically, philosophically, this is what Nammalvar says, but it's got some fabulous Nayaka Bhavam poetry, and it's got some beautiful similes and metaphors as well. So that's the Thiruvaruttam for you. If you can move ahead. Now, we don't need to come to an important part of the Nammalvar tradition, which is the Ariyar Sevai. Inniki vanda Ariyar Sevai happens in Srirangam. It happens in Tirukuru, it happens in Kuruhur, which is Nammalvar's birthplace. It happens in Srivilliputturu, and one very, very, very modified version of it happens in Melkot. But really, Srirangam is unique because they still play the veena the original way, and then in terms of numbers, Srirangam wins. Srivilliputturu is famous because many of the Ariyar's tradition songs are taken from Andal's verses, and of course they have their USP on that. Tirukuruhur is famous because in a way the Ariyar Seva is done the old way. There's only one person. He uses the entire stage. It will be an amazing, long time back, Chennai Lavanda, I had got it arranged in Tag Center. We had the Tirukuruhur Ariyar come and do it, and he did a fabulous performance. The whole stage is used, so it's not like a proscenium stage. They use the entire central part as well, and it's a great tragedy that for a tradition that is so old, இன்னைக்கு ஆழ்வார்த்த நகரியில் அந்த பகல் 10 December January டைமில் வரும். All of you will be sitting here and enjoying lovely music concerts here, which is a good thing, but nobody will take at least 2 days to go and see it in ஆழ்வார்த்த நகர். ஆரியர் இருப்பார், ஒரு 5 பேர் இருப்பா, அவ்வளோதான் இருப்பா, but it will be such a lovely performance. The core of our music and our dance and our theatre traditions are shown in the Ariyar Sevai. The way we do our concerts today is much more impersonal. I sing, you listen. Ariyar Sevela, I sing, I explain, I talk, and I involve you in the process because I'm also playing different things at that point of time. Ariyar அப்படிங்கிறது வந்து there are many different ways and many different definitions for it. Ariyar can be because he is the king. Arasar அப்படிங்கிறது, he is the king of the Divya Prabandham. He knows the Divya Prabandham by heart. He knows how to sing it. He knows how to dance it. He knows how to also explain it. அதுக்காக வந்திருக்கலாம். அரை அப்படின்னா சொல்கிறதுன்னு அர்த்தம். அரையர் சேவையில் அந்த அரையர் வந்து அந்த குல்லா போட்டுட்டு அவர் கையில் தாளத்தை வச்சுட்டாருன்னா கோவில் மாலை வரும். He talks directly to Perumal. So we are incidental in the performance. He is the only person who not only speaks directly to Perumal, பெருமாளோட வார்த்தைகளை he speaks on his behalf. So it's a very beautiful theatrical tradition. அதனால் அரையர் அப்படின்னு பேர் வரலாம். விண்ணப்பம் செய்வார், நம்ம சார்பில் பெருமாள்கிட்ட வந்து விண்ணப்பம் செய்கிறது அரையர் அப்படிங்கிற ஒரு பேர் உண்டு. நம்பாடுவான், அதாவது நம்ம பாட்டு நம்பெருமாளோட பாடுக்களை பாடுவான் அப்படிங்கிற ஒரு இதுவும் வரலாம். இசை அறியும் பெருமான் because they know the music. இந்த அரையர் சேவை was originally started by Nadamuni and his 2 disciples, Kizhatalvan, Meyatalvan, and it's a good chance that the Ariyars would have started with the Thiruvaimozhi. இன்னைக்கும் பகல் 10 திருமங்கையாழ்வார் பாசுரம் வரும், மற்ற ஆழ்வார் பாசுரம் எல்லாம் வரும். திருவாய்மொழி பாசுரம்ஸ், நம்மாழ்வாரோட திருவாய்மொழி பாசுரம்ஸ் are sung, danced and explained by the Ariyars. If you can move ahead. ஸோ பகல் 10 வந்து முதலாயிரத்துலேருந்து அக்கும் புலின்னு திருமங்கையாழ்வாரோட ஒரு பாசுரம் வரும். பெரிய திருமொழி முத்துக்குரி சேவை இஸ் a very beautiful performance. அது வந்து இட்ஸ் a very old சங்கம் ட்ரெடிஷன் ஆஃப் குரத்திட்ட வந்து குறி கேட்குறது. தலைவி வந்து ரொம்ப வருத்தப்படுவா, தலைவன் என்னோட வரமாட்டானான்னு சொல்லிட்டு. அப்போ அரையர் வந்து ஒரு குரத்தி மாதிரி கையில் கூடலாம் வச்சுட்டு வருவார்.
தாம்பாளத்தில் வந்து அவர் முத்தை வந்து விரித்து போட்டுருவா. இப்போல்லாம் வந்து வெறும் சாதா மல்லிகைப்பூ போடான்னு அந்த காலத்தில் மேபி தே ஹேட் ரியல் முத்து போட்டுட்டு கூடேன் கூடிலேன் கூடேன் கூடிலேன் கூடேன் கூடிலேன் இப்படி வரைஞ்சிட்டே வருவார். அண்ட் ஆஃப்கோர்ஸ் கடைசியில் வந்து முடிகிறப்போ கூடேன் அப்படின்னு தான் வரும். அப்போது பெருமாளன் தாயார் கெட் மேரிட். அந்த கதை வந்து ரொம்ப அழகாக பருவா. அமிர்த மதனமும் ரொம்ப அழகாக பண்ணுவா. அதில் அமிர்த மதனத்தில் ஆக்சுவலி வந்து அமிர்தத்தை அந்த மத்து வந்து அரைக்கிற மாதிரி வந்து ஒரு அரையரோடது ஒன்று பண்ணுவா. இஃப் யூ கேன் நோ ஹேங் ஆன் ஜஸ்ட் இதை ராப்பத்தில் தான் வந்து திருவாய்மொழியோட 10 பாட்டில் ஒரு பாட்டு எடுத்து முக்கியமான பாட்டுகளுக்கு வந்து தே வில் கிவ் இந்த உயர் நலம்லாம் ரொம்ப முக்கியமான பாட்டு. அப்புறம் இந்த சூழ் விஷம்பு முனியே நான் முகனே முக்கண்ணப்பா இந்த மாதிரி முக்கியமான பாட்டுகள்லாம் அங்கே வந்து தேல் கிவ் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ். பிரணய கலகம் அப்படிங்கிறது அன்றைக்கி வந்து அது ஸ்ரீரங்கத்துலேயும் நடக்கும். பட் ஆழ்வார் திருநகரியில் அது ரொம்ப அழகாகவே நடக்கும். அன்றைக்கி கார்த்தால் வந்து பெருமாள் வந்து 3 பல்லாக்கில் பொலியந்து என்ற பின்னார் வந்து வெளில போயிடுவார். பக்கத்தில் ஒரு கோயிலுக்கு போயிடுவார். திருப்பியும் வர டைமில் வந்து கோவில் கதவு சாத்தி இருக்கும். தாயார் வந்து நீ உள்ளே வரக்கூடாது அப்படின்பா. இப்போ பூவால் பண்ண பந்தெல்லாம் போட்டு அடிப்பா, நீ வந்து வரக்கூடாது அப்படின்னு சொன்னப்போ அப்புறம் இவர் திருப்பி முட்டி போவார். கடைசியில் உள்ளே போயிடுவார். உள்ளே போன அப்புறம் ஆதிநாத சுவாமி கோயில் பின்னாடி ஐ திங்க் ஆக்சுவலி ரஃப்லி இந்த ஸ்டேஜ் அளவு தான் இருக்கும். பெருமாள் வில் பி ஹியர், தாயார் வில் பி தேர். தாயாரோட பாசுரத்தில் வந்து குலசேகர ஆழ்வாரோட பாசுரத்தில் வந்து எனது பந்தும் கழலும் தந்து போக நம்பி கூடு, என் பந்தை திருப்பியும் கூடு, என் டாய்ஸை கூடு, நீ வந்து உன் மூஞ்சியில் வந்து மஞ்சள் இருக்குது, உன்னோட மாலையில் வந்து ஏதோ முடி இருக்குது, நீ வந்து வேறு யார்ட்டையோ போய் இருந்து வந்திருக்க, நீ என்னோட இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு நீ போயிடு அப்படிம்பார். அப்போ அரையர் தான் வந்து நம்மாழ்வாரோட பாசுரத்தில் வந்து சேர்த்தியாக அவள் இருந்தப்போ என்னெல்லாம் அருமையான சுச்சுவேஷன்ஸ் இருந்ததுங்கிறத எடுத்து சொன்னப்போ அப்போது வந்து நான் தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லப்போ சரின்னு சொல்கிறதுக்குள்ளே டக்குன்னு அங்கே இவ்வளோ தூரத்தில் பெரிய பல்லாக்கில் ஆதிநாதர் இருப்பார், பொலிந்து நின்ற பின்னார். பட் டக்குன்னு 2 பேரும் சேர்ந்துருவா. தென் ஆஃப்கோர்ஸ் ஆழ்வார் இஸ் credited with actually having brought the couple together. It's a very, very beautiful situation. And the reason that this is important is because in a way they tell us that in relationships, just like the divine couple, we will also have problems. And separation is not the alternative. Coming together, mediating, giving and taking in relationships is really what is important. அப்படிங்கிற அந்த ஒரு ஃபண்டமெண்டல் ரிலேஷன்ஷிப் ட்ரூத்தை வந்து this happens in godly couples alsoங்கிறத காமிக்கிறதுக்கு it comes up. We'll take questions later outside, please. Yeah. So if you can move ahead. I don't know whether that video will play, but just check. I hope it does. Just click on it. No, click on the next one. Is it playing? No, not playing, no? Okay, anyway, that is the old Ariyar. இதில் அந்த அமிர்த மதனம் சீனில் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ யூ கேன் சி எத்தனை பேர் பக்கத்தில் இருக்காங்கிறத பார்க்கலாம். கிளிக் ப்ளே பண்ண முடியுமா அதை? I think Nammarwar wants you to see it there in Arvar Tirunelveli directly. But இது அமிர்த மதனம் இந்த சீனில் தான் நடக்கும். So yeah, I think that's really at the end. We're at the end of our talk. What are really his lessons for us? His lesson is really seek him and you will find him. If you seek hard enough, you will find him. And Arvar is also fairly clear about where you find him. He says, yes, you can find him in temples, and there are a lot of temples, and I've mentioned a few of them to you. He mentions 22 different temples. But he really, he says, Nediyar Kadimai, and avaroda romba mukkiyamaana paasuram. In fact, I should have got that. I should know it by heart. Nediyar Kadimai is his most important paasuram. He says, if you truly want to search for Perumal, search for his devotees. In his devotees will you find Perumal. So இன்னைக்கு வந்து நம்ம corporate social responsibility, and there's a very vile rumor going that many people in Hinduism, we focus more on temples and less on anything else. But if you look at both the Devaram and the Divya Prabandham, they're very, very clear. Yes, God can be found in nature, God can be found in temples, but truly where you find God is Antaryami, when he is within other people. So in Nammarwar says this in multiple ways, and he says if you seek him, you will find him. If you seek him in temples and in nature, you will find him. But the best place to seek him is truly in the hearts of other devotees. So that's what he says. And I want to end this talk with the last verse from Periyatharundadi again, which is my favorite. And usually when in the verse when it's recited when Arvar comes back into the temple, and it has a slower tempo to it. Karkalanda meniyan
கை கலந்த ஆழியான் பார்கலந்த வல்வையேற்றான் பாம்பனையான் சீர்கலந்த சொல் நினைந்து போக்காரேல் சூழ்வினையினாள் துயரை எண்ணினைந்து போக்குவரிப்போது இப்போதும் இன்னும் இனி சிறிது நின்றாலும் எப்போதும் இதே சொல் என் நெஞ்சே எப்போதும் கைகழலா நேமியான் நம்மேல் வினை கடிவான் மொய்கழலே ஏத்த முயல். We request Mr. Nagarajan to kindly felicitate Mr. Pradeep Chakravarti and hand over the Yuvotsav Rasikaranjani Sundareshwarar Award and certificate of honor to him. எல்லாருக்கும் நமஸ்காரம். கர்த்தால எங்கள் பிரசிடெண்ட் பேசும்பொழுது சொன்னார், எல்லா சபாலையும் எல்லா மாதத்துலேயும் நடக்கிற மாதிரி ப்ரோக்ராம் இல்லாமல் டெஃபினட்டாகவே இதை மாதிரி ப்ரோக்ராம் நீங்கள் எங்கேயுமே கேட்க முடியாதுன்னு ஒரு வருஷத்துக்கு அப்புறமாகவும் சொல்கிற மாதிரி நாங்கள் மாதம் ப்ரோக்ராம் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 1 டே முடிய போகிறது. இதை விட பிரமாதமான வெரைட்டி கொடுத்துருக்க முடியுமான்னு தெரியல. இவர் சொன்ன இவ்வளவு இன்ஃபர்மேஷன் இவ்வளவு அழகாக எல்லாருக்கும் புரியும்படியாக ஒரு ஐயங்கார் பாசுரம் சொல்லணுன்னா அதா டோன்லேயே சொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப நம்ம எதிர்பார்க்க முடியாத ஒரு விஷயம். அது மாதிரி ப்ரோக்ராம் தான் எல்லாமே இருக்க போகிறது. நம்ம என்ன கேட்டுக்கிறோன்னா, இந்த யுவோத்சவாலில் வந்தவா எல்லாரும் வயசாக ஆற வரையிலும் கண்டினியூஸாக ஆர்ஆர் சபாலேயே அடிக்கடி ப்ரோக்ராம் பண்ணிட்டு எங்கள் ரசிகர்களெல்லாம் சந்தோஷப்படுத்திகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம்.